கிறிஸ்துவுக்குள் பிரியமான கிரைஸ்ட் காலிங் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் கூறிக்கொள்ளுகிறேன். இந்த மாபெரும் வாய்ப்பை எனக்கு கொடுத்த தேவாதி தேவனுக்கு என்னுடைய துதியும் ஸ்தோத்திரத்தையும் நான் கூறிக்கொள்கிறேன். என்னுடைய அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பு நான் எழுதின ஒரு பாடலின் ஒரு சரணத்தை உங்களுக்கு நான் பாடி காண்பிக்க விரும்புகிறேன். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, உயிர் உள்ளவரை உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே 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 கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, உயிர் உள்ளவரை உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே 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 கலங்காதே. அருமையானவர்களே, உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிநாட்டிலிருந்தும் இந்த நிகழ்ச்சியை, இந்த சாட்சியை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உங்களுக்கு தாவீது 66ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவரின் ஆத்துமாவுக்கு செய்ததை உங்களுக்கு சொல்லுவேன் என்ற வசனத்தின்படி நான் என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான சாட்சியை உங்களோடு கூட நான் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, ஏறக்குறைய 52 ஆண்டுகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து வருகிறோம். என்னுடைய சொந்த ஊர் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம். என்னுடைய தகப்பனார் மயிலாடுதுறை என்னும் ஊரை சேர்ந்தவர். என்னுடைய தாயார் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். பேசிக்கொண்டிருக்கிற நான் 1959ஆம் ஆண்டு கும்பகோணம் தாலுகாவில் உள்ள ஆடுதுறை என்னும் கிராமத்தில் பிறந்து திருவிடைமருதூர் என்ற ஒரு ஊரிலே வளர்ந்து தற்சமயம் 50 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையிலே வாழ்ந்து வருகிறோம். என்னுடைய தகப்பனார் பெயர் வெங்கடேசன். என்னுடைய தாயார் பெயர் ரமணியம்மாள். என்னுடைய பழைய பெயர் வி புகழேந்தி. ஞானஸ்தானத்திற்கு பிறகு என்னுடைய பெயர் இறையன்பு வி ஜான். எனக்கு மனைவியும் 3 பிள்ளைகளும் 3 மருமக்களும் 5 பேர பிள்ளைகளும் எனக்கு இருக்கிறார்கள். என்னுடைய மனைவியின் பெயர் க்ளோரி. 2 பெண் மக்கள், ஒரே ஒரு ஆண் மகன். என்னுடைய மூத்த மகள் சலோமி கோயம்புத்தூரில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறாள். என்னுடைய இளைய மகள் ஃபீபி கடலூரில் ஊழியம் செய்து வருகிறாள். என்னுடைய மகன் ஜான் ஜெபராஜ்
தற்சமயம் என்னோடு கூட ஊழியத்தில் உதவியாய் இருந்து வருகிறார். என்னுடைய தகப்பனார் ஒரு ஹோட்டல் மாஸ்டர், பால் வியாபாரி. என்னுடைய தாயார் ஹவுஸ் ஒய்ஃப். ஆனாலும் அந்த நாட்களில் என்னுடைய தாயார் மிகுந்த கஷ்டத்தில் இருந்தார்கள். அவர்கள் போகாத கோயில் இல்லை, வணங்காத தெய்வம் இல்லை. தஞ்சாவூர் மாவட்டமே கோயில்கள் நிறைந்த ஒரு மாவட்டம். எனக்கு விவரம் தெரிந்த நாள் வரை அநேக ஊர்களுக்கு அவர்கள் சுவாமி கும்பிட போயிருக்கிறார்கள். ஆனாலும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. எந்த காரியம் செய்தாலும் எல்லாவற்றிலும் நஷ்டம். ஆகவே குடும்பத்தில் கொடிய வறுமை, தரித்திரம், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டு. காரணம், என்னுடைய தகப்பனாரிடத்தில் நல்ல திறமைகள் இருந்தாலும் அவர் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அந்த நாட்களிலே சூதாடுவதற்கு அரசாங்க அனுமதியே உண்டு. ஆங்காங்கே கிளப்புகள் இருக்கும். சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் குடும்பத்து மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் தன்னுடைய பணத்தை எல்லாம் சூதாட்டத்திலேயே விட்டு வெறுங்கையோடு வருவார். இதனால் குடும்பத்தில் சண்டை, சாப்பாடு கிடையாது, நல்ல துணிமணி கிடையாது, மிகுந்த கஷ்டத்திலே வாழ்வதா சாவதா என்ற ஒரு நிலையில்தான் எங்கள் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அக்கம் பக்கத்தில் தாத்தா குடும்பம், சித்தப்பா குடும்பம், சொந்தக்காரர்களெல்லாம் இருந்தாலும் ஒருவரும் எங்களை ஏறிட்டு பார்க்க மாட்டார்கள். ஒருவரும் எங்களை விசாரிக்க மாட்டார்கள். ஒருவரும் எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். பார்ப்பார்கள், பேசுவார்கள், போய்கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையில் 1969ஆம் ஆண்டு அன்றைய தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் மரித்து போனார்கள். அப்பொழுது அவருடைய இறுதி யாத்திரைக்காக தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னையை நோக்கி போய்கொண்டிருந்தார்கள். ரயில் பெட்டியில் டிக்கெட் எடுக்காமலேயே ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னை பட்டணத்துக்கு போனார்கள். அந்த கூட்டத்தோடு கூட்டமாய் என்னுடைய தகப்பனாரும் சென்னை போய் சேர்ந்து விட்டார். அங்கே அண்ணாவின் இறுதி யாத்திரையில் கலந்து கொண்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு திரும்பி வருவதற்கு வழி இல்லாமல் ஏற்கனவே ஒரு சித்தப்பா சென்னையில் இருந்தபடியால் அவரை தேடி போய் அங்கே அவர் தங்கி கொண்டார். இங்கே ஊரிலே நாங்கள் அப்பாவை காணவில்லை என்று அவரை சொந்தக்காரர்கள் வீடுகளிலெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். பல மாதங்கள் நாங்கள் அவரை தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியாக வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் ஒவ்வொன்றாக விற்று அதில் வந்த பணத்தை வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தோம். பிறகு பல மாதங்கள் கழித்து என்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து ஒரு போஸ்ட் கார்டு ஒன்று வந்தது. அந்த கார்டிலே விலாசம் இல்லாமல், அவர் எங்கே இருக்கிறேன் என்ற விலாசத்தை கூட எழுதாமல், என்னுடைய தாயாருக்கு நீ பிள்ளைகளை அழைத்து கொண்டு சென்னைக்கு வந்துவிடு, நான் சென்னையில் தான் இருக்கிறேன், இனி இங்கேயே நாம் பிழைத்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தை என்னுடைய தாயார் படித்த பிறகு வீட்டிலே மீதியாக இருந்த கொஞ்ச நெஞ்ச தட்டுமுட்டு சாமான்களை எல்லாம் விற்று காசாக்கி அவர்கள் 1970ஆம் ஆண்டு சென்னைக்கு வந்து சேர்ந்தோம். அந்த கடிதத்தை பத்திரமாக என்னுடைய தாயார் வைத்திருந்தார்கள். அந்த நாட்களில் சென்னையில்
இப்பொழுது இருக்கிறது போல் ஆட்டோ ரிக்ஷாலாம் கிடையாது, சைக்கிள் ரிக்ஷா தான். எக்மோரில் இறங்கி ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரனிடத்தில் இந்த கடிதத்தை கொடுத்து, இப்படி என்னுடைய புருஷனை தேடி வந்திருக்கிறேன், தயவுசெய்து நீங்கள் இந்த விலாசத்தில் அவரை கொண்டு போய் என்னை விட்டுவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அந்த ரிக்ஷாக்காரன் ஒரு நல்ல மனிதன். அவன் அந்த கடிதத்தை வாங்கி முன்னும் பின்னும் திருப்பி திருப்பி பார்த்தான். அதில் விலாசமே இல்லை. ஏமா, போக வேண்டிய விலாசம் இதில் இல்லவே இல்லை. சென்னையில் விலாசம் சரியாக இருந்தாலே கண்டுபிடிக்கிறது கஷ்டம், இதில் விலாசமே இல்லையே, எப்படி உன்னை எங்கே கொண்டு போய் நான் சேர்ப்பது என்று சொல்லிவிட்டு அவர் அந்த கடிதத்தை உற்று பார்த்தார். அதில் தபால் அலுவலகத்தின் முத்திரை ஒன்று இருந்தது. அதில் அமைந்தகரை என்ற முத்திரை இருந்தது. ஆகவே அந்த முத்திரையை வைத்துக்கொண்டு எக்மோரிலிருந்து அந்த சைக்கிள் ரிக்ஷாக்காரன் அமைந்தகரைக்கு எங்களை கொண்டு வந்தார். காலையில் 8 மணிக்கு எங்களை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட ரிக்ஷா மாலை 4 மணி வரை மதியம் சாப்பிடாமல் கூட அந்த மனிதர் எங்களை வைத்துக்கொண்டு அந்த சென்னை 29 என்கிற அந்த அமைந்தகரை முழுவதும் சுற்றி விசாரித்தார், தேடி பார்த்தார். கடைசியாக அந்த சென்னை 29ங்கிற பின்கோடில் என்எஸ்கே நகர் என்ற இடத்திற்கு கடைசியாக வந்து சேர்ந்தோம். அப்பொழுது அந்த ரிக்ஷாக்காரர் மிகவும் சோர்ந்து போய்விட்டார். எங்கள் அம்மாவை பார்த்து, அம்மா, தாயே, நீ எனக்கு காசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இனிமேல் உங்களை வச்சு என்னால் மிதிக்க முடியாது, தயவு செய்து இறங்கி கொள்ளுங்கள், கடவுள் தான் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போது எங்களுக்கு எதிராக ஒரு மனிதன் நடந்து வந்து கொண்டிருந்தார். என்னுடைய தகப்பார் நல்ல 6 அடி உயரம் உள்ளவர். தூரத்திலிருந்து பார்த்தால் என்னுடைய தகப்பனைப் போலவே தெரிந்தது. தெய்வாதீனமாக நான் அம்மாட்ட சொன்ன, அம்மா, அதோ ஒருவர் நடந்து வருகிறார், கொஞ்சம் எங்கள் அப்பா சாஞ்சி நடப்பார், அப்பா மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னேன். பிறகு ரிக்ஷாவை விட்டு கீழே இறங்கி நாங்கள் பார்த்தபோது என்னுடைய தகப்பனார் தான் அவரே அங்கே வந்தார். அந்த ரிக்ஷாக்காரின் தகப்பனாரை 2 திட்டி விட்டு காசு கூட வேணாம் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். தேவதூதனை போல அந்த சைக்கிள் ரிக்ஷாக்காரன் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினார். பிறகு எங்கள் தகப்பனார் அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு எங்களை அழைத்து கொண்டு போனார். ஒரு 10க்கு 10 மண் சுவர் உள்ள ஒரு சின்ன குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டில் எங்களை தங்க வைத்தார். அருமையானவர்களே, சென்னையில் ஊரில் தான் கஷ்டப்பட்டோம், சென்னையிலேயாவது நல்லா இருக்கலாம் என்ற ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு என்னுடைய தாயாரும் நாங்களும் சென்னைக்கு வந்தோம். ஆனால் மிகுந்த ஏமாற்றம், இங்கேயும் அதே நிலைமைதான் தொடர்ந்தது. எங்கள் அப்பா வாழ்க்கையில் திருந்தின மாதிரி தெரியவில்லை. அவரோட பழைய பழக்க வழக்கங்கள் அப்படியே இருந்தது. ரொம்ப வேறு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. சூதாடுவார், ஸ்மோக் பண்ணுவார். இதை அவர் விடவில்லை. இங்கே சொந்தமாக ஒரு சின்ன ஹோட்டல் வைத்திருந்தார். அதில் வர பணத்தை எல்லாம் இப்படி சூதாடி அவர் இழந்து கொண்டே இருந்தார். என்னுடைய தாயார் வேறு வழி இல்லாமல் எனக்கு மொத்தம் நாங்கள் 3 பேர். நான் தான் குடும்பத்தில் பெரியவன். எனக்கு 2வது ஒரு தங்கச்சி, அது பேர் கிரேஸ் மலர்கொடி. 3வது ஒரு தம்பி லோகநாதன். அவன் 3 வயது இருக்கும்போது சென்னையில் இறந்து போய்விட்டான். அவனுக்கு சரியான சிகிச்சை அளிக்க முடியாமல் எழும்பூர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் அவன் இறந்து போனான். மீந்திருக்கிறது நாங்கள் 2 பேர் தான். இந்த 2 பிள்ளைகளுக்காக வாழ வேண்டுமே என்று சொல்லி என்னுடைய தாயார் தீர்மானம் பண்ணினார்கள். எப்பவும் செத்து விடலாமா என்று யோசிப்பார்கள். பிள்ளைகளையெல்லாம் விஷம் கொடுத்து பிள்ளைகளை சாகடித்து விட்டு நாமும் விஷம் சாப்பிட்டு செத்து போகலாம் என்றெல்லாம் அடிக்கடி யோசிப்பார்கள், சொல்லுவார்கள். பிறகு எங்களை பார்ப்பார்கள். இந்த சின்ன பிள்ளைகளை
எப்படி சாகடிப்பது என்று சொல்லி அவர்கள் மனதை மாற்றிக்கொள்வார்கள். அவர்கள் வாழ்க்கையில் சென்னைக்கு வந்த பிறகு அவர்கள் மிகுந்த முருக பக்தி உள்ளவர்கள். ஒரு முருகன் சாமி படம் கூட வாங்கி மாட்டி அந்த சாமிக்கு முன்னாடி உட்கார்ந்து பூஜை செய்யக்கூட அவர்களுக்கு வசதி இல்லை. அந்த நாட்களில் பள்ளிக்கூடங்களுக்கு வரக்கூடிய நோட்டு புஸ்தகங்களில் கடவுள் படம் போட்ட நோட்டுகள் தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நோட்டு புஸ்தகத்தில் இருந்த முருகன் படத்தை என்ன செய்தார்கள், பழைய கஞ்சி தண்ணியில் தடவி மண் சுவத்தில் ஒட்டி அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுவார்கள். எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டே தான் இருப்பார்கள். காரணம், என்னுடைய தாயார் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்தவர்கள். என்னுடைய தாத்தா அந்த காலத்திலேயே பெரிய ஜவுளி வியாபாரி திருவாரூரில். எங்கள் அம்மா பிறந்த உடனேயே சிறு வயதிலேயே விட்டு அவங்க அம்மா இறந்து விட்டார்கள். ஆகவே என்னுடைய தாயாரை என்னுடைய தாத்தா மிகுந்த செல்லமாய் வளர்த்தார்கள். அடுத்த தெருவில் உள்ள என்னுடைய அம்மா 8வது வரைக்கும் படித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள். ரொம்ப முத்து அழகாக எழுதுவார்கள். அடுத்த தெருவில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு புஸ்தக மூட்டையை தூக்கி கொண்டு போவதற்கு வேலைக்காரன் வச்சுருந்தாராம் எங்கள் தாத்தா. அப்படிப்பட்ட வசதியான குடும்பத்தில் செல்வமாய் வளர்ந்தவர்கள். ஆனால் அந்த நாட்களில் என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் செய்து கொண்டபடியினால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். வெளியேற்றப்படவில்லை, இவர்களே ஓடி வந்து விட்டார்கள். அருமையானவர்களே, இப்போ நான் எங்கே வருகிறேன், சென்னைக்கு வந்த பிறகு என்னுடைய தகப்பனார் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டபடியால் அப்போ தான் சென்னையில் அண்ணா நகர் உருவாகி கொண்டிருக்கிற காலம். வேறு வழி இல்லாமல் என்னுடைய தாயார் ஒரு வீட்டு வேலைக்கு எச்சில் பாத்திரங்களை கழுவுகிற ஒரு வேலைக்கு போனார்கள். காலையில் போய் சாயங்காலம் வருவார்கள். எங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கவில்லை. என்னுடைய தங்கச்சி அப்போ தான் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய பருவம். நான் ஊரிலே இருக்கிற வரைக்கும் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தண்டவாளத்திலேயே நடந்து போய் படித்துட்டு வந்தவன். ஆடுதுறைக்கும் திருவிடைமருதூர் என்ற ஊருக்கும். நானும் பள்ளிக்கூடம் போக முடியாத நிலைமை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்னையில் சோத்துக்கு வழி இல்லை, போட்டுக்கு நல்ல துணிமணி இல்லை, தலைகளை தடவுறதுக்கு எண்ணெய் கூட இருக்காது, தலையெல்லாம் காஞ்சி போய் கிடக்கும், சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கும், சில சட்டையில் பட்டன் இருக்கும், சில சட்டையில் பட்டன் கூட இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கோர வறுமை, தரித்திரம், பசி, பட்டினி. சாப்பிட வேண்டிய வயசில் சாப்பிட முடியல, படிக்க வேண்டிய வயசில் படிக்க முடியல, அவ்வளவு கஷ்டம். என்னுடைய தாயார் காலையில் எழுந்து வேலைக்கு போனார்களானால் சாயங்காலம் 6-7 மணிக்கு வருவார்கள். அவர்கள் வருகிற வரைக்கும் நாங்கள் 2 பேர், நானும் என் தங்கச்சி வாசல்லையே உட்கார்ந்து வழிமேல் விழி வைத்து பார்த்து கொண்டிருப்போம். ஏன்னு சொன்னால், அவங்க வேலை செய்கிற வீட்டில் அவங்க சாப்பிட்றதுக்கு கொடுக்குற அந்த சாப்பாட்டை சாப்பிடாம அந்த காலை உணவையும் மதிய உணவையும் சாயங்கால டிஃபனை ஸ்நாக்ஸையும் அப்படியே பத்திரமா பையில் வைத்து கொண்டு அதை சாயங்காலம் வரும்போது வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வருவார்கள். அந்த ஆகாரத்தை நாங்கள் 3 பேர் பகிர்ந்து கொண்டு சாப்பிட்டு விட்டு ராத்திரி படுக்கைக்கு போவோம். எங்கள் அப்பா வருவார், ஒரு வார்த்தை சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்க மாட்டார். அவர் பாட்டு வருவார், வீட்டில் ஏதாவது இருந்தால் மீதி இருந்தால் சாப்பிடுவார், இல்லைன்னா அவர் பாட்டு படுத்துக்குவார். அவர் வைத்து அவர் பார்த்துக்குவார்.
எங்களை பற்றி கவலைப்படவே மாட்டார். எங்கள் மேலே ஒரு அன்பும் இருக்காது. வருவார் போவார். அருமையானவர்களே, சில நேரங்களில் மத்தியான நேரத்தில் பசி எங்களை வாட்டி வதைக்கும். அப்போ என்ன செய்வோம்னா, நானும் என் தங்கச்சும் நாங்கள் குடியிருந்த அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு முருங்கை மரம் இருக்கும். அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட சில நேரத்தில் கேட்டும் சில நேரத்தில் கேட்காமலேயும் அந்த முருங்கைக்கீரையை பறித்து கொண்டு வந்து அதில் உப்பு போட்டு பச்சை தண்ணியில் வேக வச்சு பழைய பேப்பர்லாம் பொறுக்கி போட்டு, அதான் விறகு, அந்த முருங்கைக்கீரையை உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிடுவோம். சில நேரங்களில் பக்கத்து வீட்டில் வடிக்கிற அந்த சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணியை வாங்கி உப்பு போட்டு சாப்பிடுவோம். சில நேரத்தில் அப்போல்லாம் வெல்லம், அச்சு வெல்லம் வாங்க, அப்போல்லாம் காப்பித்தூள் வந்து மாத்திரை வடிவில் வரும். 3 காசு, ஆமாம் 5 காசு அச்சு வெல்லம், 3 காசு காப்பி வில்லை, மாத்திரை மாதிரி வரும். ஒரு 10 காசு கொண்டு போய் எப்போயாவது வழியில் எங்கள் சித்தப்பா பார்த்தாருன்னா 5 காசு 10 காசு கொடுப்பார். அவர் வந்து கட்டட மேஸ்திரி. அவர் கூட வந்து எங்களை சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டார். அவர் ஒரு நல்ல மனுஷன்தான். பார்த்தா ஏதோ கையில் காசு கொடுப்பார். அந்த 10 காசை கொண்டு போய் ஒரு அச்சு வெல்லமும் காப்பித்தூளும் வாங்கி கொண்டு வந்து பழைய பேப்பரை பொறுக்கி போட்டு கருப்பு காப்பி போட்டு குடித்து நானும் என் தங்கச்சியும் பசியை அடக்கிக்குவோம். இப்படித்தான் எங்கள் வாழ்க்கை. அருமையான 1970ஆம் ஆண்டு முதல் 71ஆம் ஆண்டு வரை ஒரு 2 வருடங்கள் சென்னையில் எங்கள் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் என்னுடைய தாயார் முடிவெடுத்தார்கள், இனி இந்த உலகத்தில் வாழ்வதில் அர்த்தமில்லை. புருஷனை நம்பி என் தகப்பனை விட்டுவிட்டு வந்தேன். எவ்வளவு வசதியாய் வாழ்ந்த குடும்பம் இன்றைக்கு இப்படி என் வாழ்க்கை ஆகிவிட்டதே என்று அழுது கொண்டே இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஊரில் என்னுடைய தகப்பனார் எங்களை விட்டு வந்த நாட்களிலும் கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அந்த திருவிடைமருதூர் என்ற ஊரிலே உள்ள ஸ்ரீ மகாலிங்க சுவாமி கோயில் என்ற கோயிலிலே என்னுடைய சித்தப்பா ஒருவர் கணக்கு பிள்ளையாயிருந்தார். அவர் தயவில் நான் மட்டும் போய் அங்கே கோயிலில் பிரசாதம் வாங்கி அங்கே சின்ன சின்ன எடுபிடி வேலைகளை எல்லாம் செய்து அந்த விக்கிரகங்களுக்கு அணிவிக்கிற அந்த தங்க நகைகளெல்லாம் சாயங்காலம் ஆன உடனே, ராத்திரி ஆன உடனே அவைகளை கலட்டி கொண்டு போய் பொக்கிஷ அறையில் வைக்கணும். இது என்னுடைய சித்தப்பாருடைய பொறுப்பு. இப்படி சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் செய்து அங்கே காலையிலும் மத்தியானமும் ராத்திரியும் கோயில் பிரசாதம் வாங்கி அங்கே அப்படியாக என்னுடைய காலங்களை நாங்கள் ஓட்டி கொண்டிருந்தோம். சென்னைக்கு வந்தும் இதே நிலைமை. என்ன செய்வது? என் தாயார் முடிவெடுத்தார்கள், இனி இந்த உலகத்தில் எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு பார்த்தாச்சு. இதற்கு இடையில் ஒரு சுவையான நிகழ்ச்சியை நான் சொல்ல வேண்டும். ஆடுதுறை என்ற ஊரில் நான் பிறந்த ஊர். அரசாங்க ஆஸ்பத்திரியில் தான் பிறந்தேன். அங்கே எங்களுடைய தகப்பனார் ஒரு சின்ன ஹோட்டல் வைத்திருந்தார். அது ஒரு கார்னர், ரயில்வே கேட் இருக்கக்கூடிய ஒரு கார்னர் பகுதி. அதனால் நல்ல பிஸ்னஸ் ஆச்சு. கையில் நிறைய காசு. என்னுடைய அப்பாவும் அம்மாவும் நன்றாய் பெஸ்ட் குக்கர்ஸ், நல்ல சமைப்பார்கள், பலகாரங்களை செய்வார்கள். அப்போ அந்த நாட்களிலே நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் தான் குடியிருந்தோம். அந்த வாடகை வீட்டுக்கு பக்கத்தில் உலக புகழ்பெற்ற சிஸ்டர் சாராள் நவரோஜி அவர்களுடைய சொந்த அத்தையும் அத்தை மகளும் குடியிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஆசிரியர், அரசாங்க ஆசிரியர். அவர்கள் பணியிட மாற்றத்து நிமித்தமாக அந்த ஊருக்கு வந்திருந்தார்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருந்தார்கள். எப்போதும் பாடிக்கொண்டே இருப்பார்கள்.
அவர்கள் எங்களோடு கூட பழக ஆரம்பித்தார்கள். அவர்கள் எங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவார்கள். இப்படி நீங்கள் கண்ட விக்கிரகங்களை எல்லாம் 33 கோடி தேவர்களையும் தெய்வங்களையும் கண்ணிருந்தும் காணாமல், காதிருந்தும் கேட்காமல், மூக்கிருந்தும் முகராமல், வாயிருந்தும் பேசாமல், கையிருந்தும் தொடாமல், காலிருந்து நடவாமல் இருக்கிற இந்த விக்கிரகங்களை நீங்கள் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறீர்களே, இயேசுவை நம்புங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்தான் உண்மையான தேவன். அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தில் வந்த இரட்சகர். நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிலுவை சுமந்தவர், இரத்தம் சிந்தினவர். அவளோட இரத்தம் தான் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கும். அவர்தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவார்கள். அந்த நாட்களிலெல்லாம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இயேசுவை போல நிறைய தெய்வங்கள் இருக்கிறது என்று சொல்லி நெக்லெக்ட் பண்ணிட்டோம். அதற்கு பிறகு அவர்களோடு கூட பேசுவதையும் பழகுவதையும் கூட நாங்கள் நிறுத்திவிட்டோம். இதற்கு இடையிலே நாங்கள் சென்னைக்கு வந்து விட்டோம். அருமையானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு ஜீவன் உள்ளவர் பாருங்கள். என்னுடைய தாயார் இப்பொழுது இனி உலகத்தில் வாழக்கூடாது என்று சொல்லி தற்கொலை முடிவெடுத்து விட்டார்கள். அப்பொழுதுதான் அண்ணா நகர் உருவாகி கொண்டிருக்கிறது, அண்ணா ஆஸ்பத்திரி. அந்த அண்ணா பவள விழா வளைவுக்கு பக்கத்தில் இருக்கிற அண்ணா ஆஸ்பத்திரி அப்பொழுதுதான் ஆரம்பம். 2 பக்கம் பிளாட்ஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் பின்னாடி அந்த என்எஸ்கே நகர் என்ற பகுதியில் இருக்கிறோம். என்னுடைய தாயார் ஒரு முடிவெடுத்து இன்றைக்கு மாலையில் இந்த 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு போய் 27B என்ற பஸ்ஸில் ஏறி மெரினா பீச்சில் போய் இந்த 2 பிள்ளைகளையும் கடலில் தள்ளிட்டு தானும் விழுந்து சாக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். எங்களுக்கு அப்போ ஒன்றும் தெரியாது. அதுபோல் காலையில் வேலைக்கு போனார்கள், சாயங்கால நேரத்தோடு வந்து விட்டார்கள். எங்கள் 2 பேரையும் 2 கையில் பிடித்து கொண்டு அந்த அண்ணா நகர் பிளாட்பாரத்தின் மேலே நடந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். பீச்சுக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லி எங்களை அழைத்து கொண்டு போனார்கள். பாருங்கள், நாங்கள் ஆடுதுறையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த அந்த சகோதரி பேர் க்ளோரி. அவங்க ஒரு டீச்சர். ஊரில் இருக்கும்போது வேண்டாம், யாரிடத்தில் இயேசு வேண்டாம் என்று சொன்னோமோ அவர்களை கொண்டே மறுபடியும் ஆண்டவர் எங்களை சந்திக்க வைக்கிறார். நாங்கள் இந்த பிளாட்பாரத்தில் போயிட்டுருக்கோம். அந்த சிஸ்டர் எப்போ மெட்ராஸுக்கு வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எப்போ மெட்ராஸுக்கு வந்தோன்னு அவங்களுக்கு தெரியாது. எங்கள் அம்மா இந்த பக்கத்தில் போய் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அந்த பக்கத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்த துண்டு பிரசுரங்களை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். நாங்கள் அவர்களை பார்க்கவில்லை, ஆனால் அவர்கள் அங்கே இருந்து பார்த்து விட்டார்கள். அங்கே இருந்து ரமணியக்கா ரமணியக்கா என்று கூப்பிட்டு கொண்டே ரோடை கடந்து எங்கள் பிளாட்பாரத்துக்கு வந்தார்கள். எங்களை பார்த்த உடனே அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். ஏன்னா ஊரில் அவ்வளவு கொஞ்சம் நல்ல வசதியாக இருந்த குடும்பம். எங்களை பார்த்தாங்க, தலையில் என்ன கிடையாது, பட்டன் இல்லாத சட்டை. என் தங்கச்சி நல்ல சகப்பாக இருக்கும், அழுக்கடைந்து. என்னுடைய தாயாரும் பழைய கிழிந்த புடவை. எங்கள் நிலைமை பார்த்து அவர்கள் அழுதார்கள். அவர்கள் அழுதுவிட்டு சொன்னார்கள், அக்கா எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு பார்த்துட்டீங்க, இப்போ கூட கெட்டு போல, கடைசியாக ஒரு தடவை நீங்கள் இயேசுவை நம்பி பாருங்கள். ஒரு தடவை, இது கடைசி ஒரு தடவை இயேசுவை நம்பி பாருங்கள். அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் உண்மையானவரா பொய்யானவரா என்பதை சோதித்து பாருங்கள். வாங்கக்கா, உங்கள் வீட்டை காட்டுங்க. அப்போ தான் அந்த பிளாட்பாரத்தில் நின்று எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே போகிறது, நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் தெரியுமா, எனக்கு இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கலை, நான் கும்பிட்ட சாமியெல்லாம் என்னை கைவிட்டுடுச்சு, இந்த 2 பிள்ளைகளையும் கொண்டு போய் கடலில் தள்ளிட்டு நானும் சாகணும்னு போய்கிட்டு இருக்கிறேன்.
என்னை சாகு கூட விடாமல் அந்த இயேசுநாதர் உருவத்தில் வந்து என் சாவை தடுக்க பார்க்குறார். சரி, இப்போ ஒன்றும் கெட்டு போகல, வா வீட்டுக்கு வான்னு சொல்லி நாங்கள் குடியிருந்த அந்த 10க்கு 10 பன்னி குடிசைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு சின்ன குடிசையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்தோம். அவர்கள் அப்பொழுது இயேசுவை பற்றி சொல்லி ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்து, சென்னையில் இப்படி இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பெரிய மைதானம் இருக்குது, அந்த மைதானத்தில் விசேஷித்த கூட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மிஷனரி வந்து பேசிகிட்டு இருக்கிறார். நீங்கள் அந்த கூட்டத்துக்கு கட்டாயம் வாங்கக்கா, பஸ்ஸுக்கு காசெல்லாம் கொடுத்து நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து எப்படி வரணும், என்எஸ்கே நகர்லேருந்து அங்கே எப்படி ஒரே பஸ்ஸு தான் வரணுங்கிறதெல்லாம் விவரமாக சொல்லிவிட்டு எங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, சரி எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு பார்த்துட்டோம், கடைசியாக அந்த இயேசுநாதரை கும்பிட்டு பார்ப்போம், நாளைக்கு அந்த கூட்டத்துக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி தற்கொலை எண்ணத்தை தள்ளி வச்சுட்டு அடுத்த நாள் நாங்கள் 3 பேருமே அந்த கூட்டத்துக்கு போனோம். அந்த முதல் நாள் கூட்டத்தில் 1971 அமெரிக்க தேசத்திலிருந்து வந்திருந்த ஒரு மிஷனரி பெயர் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனால் ஞாபகத்தில் இப்பொழுது வரலை. அந்த மிஷனரி இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரண பாடுகளை தத்துரூபமாக இந்த மேடையிலே நடித்து காட்டினார்கள், நடித்து காட்டி பிரசங்கம் பண்ணினார்கள். அது ஒரு வித்தியாசமான மேடை. அதுபோல ஒரு கூட்டத்தை நான் இதுவரை அதற்கு பிறகு பார்க்கவில்லை. அவர் பிரசங்கித்து கொண்டே இருப்பார், அந்த பிரசங்கத்துக்கு ஏற்றவாறு மேடையில் நடித்து கொண்டிருப்பார்கள். ரெண்டையும் கவனிக்கணும். அந்த பிரசங்கியாருடைய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அதனால தான் பவுல் சொல்லுகிறான், நான் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். இன்னொரு இடத்தில் அவர் சொல்லுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அன்றைக்கு அவர் சிலுவை குறித்து பிரசங்கித்தார். அந்த பிரசங்கம், அந்த முதல் பிரசங்கம் என்னுடைய தாயாரை தொட்டது. இந்த முதல் கூட்டத்திலேயே என்னுடைய தாயார் இயேசு கிறிஸ்துவுக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள், 85 வயது. அந்த முதல் கூட்டத்திலேயே இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். இன்று வரை அவர்கள் ஆண்டவரை நேசிக்கிறார்கள். இந்த 84 வயதிலேயும் முழங்காலில் நின்று அவர்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனை. அந்த நாளிலிருந்து தற்கொலை எண்ணம் அவர்களை விட்டு மாறி போனது. தன்னுடைய தாய் தகப்பனுக்கு விரோதமாய் செய்த பாவங்களை எல்லாம் அவர்கள் கண்ணீரோடு அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவானார்கள். இயேசு கிறிஸ்துவின் தாயின் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து இந்த உலகம் தரக்கூடாத மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர்களுக்கு தந்தார்கள். என்னுடைய தாயார் அன்று முதல் ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாகிறது இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டில் இருந்த அந்த சுவற்றில் ஒட்டி வைத்திருந்த அந்த முருகன் படத்தையும் மற்ற எல்லாவற்றையும் தூக்கி குப்பையில் வீசினார்கள். இனி நான் சாகிற வரை இயேசுவுக்காக வாழ்வேன், இயேசுவை தவிர வேற எவரையும் நான் கும்பிட மாட்டேன் என்று சொல்லி தீர்மானித்தார்கள். இன்று வரை இயேசுவுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே
உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த வறுமை, தரித்திரம், கஷ்டம், கடன் எல்லாம் மாறிடுச்சான்னு கேட்டால் இல்லை, மாறலை. அந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தோம், தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தோம். ஆனால் உடனே அந்த வறுமையும் தரித்திரமும் கஷ்டமும் கடன் தொல்லையும் மாறவில்லை. ஆனால் ஒன்று இருந்தது, இயேசு கிறிஸ்து கொடுத்த சமாதானம், சந்தோஷம் எங்கள் குடும்பத்தில் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாறியது. இதற்கிடையில் என்னுடைய தகப்பனார் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் ஏன் மதம் மாறினாய் என்று என் தாயாரை அடித்து கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார். நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தபடியினால் ஒன்று செய்வதற்கு இல்லை. என்னுடைய தாயார் ஆலயத்துக்கு போய்விட்டு வந்தால் அவர்களை ஆபாசமாய் அசிங்கமாய் திட்டுவார், அடித்து சித்திரவதை பண்ணுவார், காலால் மிதிப்பார், முடியை பிடித்து சுவற்றிலே மோதுவார். நாங்கள் சிறு பிள்ளைகள் ஒன்று செய்ய முடியாது. இவை எல்லாவற்றையும் என்னுடைய தாயார் பொறுமையாய் தாங்கி கொண்டார்கள். ஆனாலும் இயேசுவை விடவில்லை. என்னுடைய தாயார் இரவும் பகலும் முழங்காலில் நின்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவார்கள். என்னுடைய தாயாருடைய ஜெபத்தின் விளைவாக என்னுடைய தகப்பனாரும் பின்னாட்களில் சில வருடங்கள் கழித்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இதற்கிடையில் நாங்கள் போய்கொண்டிருந்த பிரசவாக்கத்தில் நாங்கள் போய்கொண்டிருந்த அந்த சபையின் போதகர் வில்லிவாக்கத்திலே ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் ஒன்று வைத்திருந்தார். எங்கள் அம்மாவுக்கு பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வைக்கணுங்கிற ஆசை. அதனால் எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் கேட்டு அவருடைய ஹாஸ்டலில் என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. ஏற்கனவே ஊரில் 5ஆம் வகுப்பு வரை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தேன். பிறகு 6ஆம் வகுப்பு முதல் சென்னையில் ஹாஸ்டல் மூலமாக வில்லிவாக்கத்தில் இருந்த சில்ட்ரன்ஸ் ஹோம் கிட்டத்தட்ட 175 மாணவிகள் படித்து கொண்டிருந்தோம். அந்த நாட்களிலே தமிழ்நாட்டில் பெரிய கொடிய வறுமை, கஷ்டம், அரிசி பஞ்சம். தாய்லாந்திலிருந்து அரிசி இறக்குமதி செய்வார்கள். அப்பொழுது டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அரிசி பெரிய பெரிய அரிசி சமைச்சு கொட்டினா புழு மாரி இருக்கும் சாதம். ஒரு வேளை அரிசி சாதமும் 2 வேளை கோதுமை கஞ்சியும் அப்போ ஊற்றுனாங்க ஹாஸ்டலில். அதை சாப்பிட்டுக்கிட்டு தான் அந்த நாட்களில் நான் படித்து கொண்டிருந்தேன். அது என்னுடைய இளம் பருவம், வாலிப பருவம். வாலிப பிள்ளைகளோடு சேர்ந்து என்னுடைய வாழ்க்கை தடம் மாறி போனது. நான் இயேசுவை பற்றி தெரியும், இயேசுவை பற்றி பைபிள் படிப்பேன், பாட்டு பாடுவேன், ஜெபம் பண்ணுவேன். நான் இன்னொரு பக்கத்தில் ஒரு சினிமா பைத்தியக்காரனாய் மாறிப்போனேன். சினிமா 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 என்று. அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் சினிமாவுக்கு போவது, ராத்திரியில் ஹாஸ்டலில் படுத்து தூங்கி எல்லாரும் தூங்குவார்கள். என்னுடைய படுக்கையில் ஆள் படுத்திருக்கிறது போல ஜோடிப்பு பண்ணிட்டு மதில் சுவர் ஏறி குதித்து போய் சினிமா பார்த்து விட்டு வருவேன். இப்படியாக ஒரு பயங்கர சினிமா பைத்தியமாய் மாறிப்போனேன். எல்லா பிள்ளைகளும் நோட்டு புக்கில் பாடங்களை எழுதுவார்கள். என்னுடைய நோட்டு புத்தகத்தில் சினிமா படங்களை எழுதி கொண்டிருப்பேன். சாப்பாடு இல்லைன்னாலும் பரவாயில்ல, சினிமா பார்த்துடணும். சினிமா பார்க்க காசு வேணும் இல்லை? காசு எப்படி? ஹாஸ்டலில் படிக்கிற பையனுக்கு காசு எப்படி கிடைக்கும்? அந்த நாட்களில் வெளிநாட்டிலிருந்து சிறுவர் இல்லங்களுக்கு கோதுமை, பால் பவுடர், பாமா எல்லாம் வரும். ஹாஸ்டலில் இதில் கொஞ்சம் திருடி கொண்டு போய் வெளியில் விற்று காசாக்கி அதுக்காகவே நாங்கள் ஒரு 3-4 பேர் டீமாக செயல்படுவோம்.
அப்புறமா அங்கே பிள்ளைங்க சாப்பிட்ற சில்வர் பிளேட்டு, டம்ளரு, அலுமினிய தட்டு இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் விற்றுருவோம். இங்கே தேடிட்டு கிடப்பாங்க, ஐயோ என் தட்டை காணோம், என் டம்ளரை காணோம், என் சொம்பை காணோம் அப்படின்ட்டு. இப்படி கோதுமை, சர்க்கரை இவைகளெல்லாம் திருடி கொண்டு போய் கடைகளில் கொடுத்துட்டு அதில் வர காசை வச்சு, அப்போல்லாம் சினிமா பார்க்குறதுக்கு 10 காசு 20 காசு இருந்தால் போதும். இப்போ தான் 150 ரூபா 250 ரூபா வேணும். அது எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, பேப்பரில் பார்த்து தான் தெரியும். இப்படி ஒரு நாள் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல ஒரு முறை நாங்கள் அந்த ஹாஸ்டல் மேனேஜர் சாலமோன்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்ல மனுஷன். அவர் இப்போ மதுரையில் த கிரேட் ரிவைவல் சர்ச் அப்படிங்கிற ஒரு சர்ச் வச்சு நடத்திட்டு இருக்கிறார். அவர் எங்களை கண்டுபிடித்து எங்களை தண்டித்தார். ஆனாலும் நாங்கள் திருந்தலை, வேறு வழி இல்லாமல் போலீஸில் ஒப்படைச்சி ஒரு நாள் முழுக்க நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில், வில்லிவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்கப்பட்டு, அதுக்கு பிறகு அவர்களை எங்களை அடித்து துன்பப்படுத்தி எல்லா உண்மைகளையும் வாங்கி கொண்டு, படிக்கிற பிள்ளைகளாக இருந்த அப்படின்னால வான் பண்ணி அனுப்பிட்டாங்க. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, வார்டன் மேலே எங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 9ஆம் வகுப்பில் 3 வருஷம் உட்காந்துருந்தேன். எங்கள் அம்மா வந்து அழுவாங்க, ஒரே பிள்ளை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லி. ஸோ 3 வருஷத்துக்கு மேலே ஸ்கூலில், அதுக்கு மேலே 4ஆவது வருஷம்லாம் படிக்க முடியாது. அதனால் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிட்டாங்க. வில்லிவாக்கத்தில் இருக்கிற சிங்காரம்பிள்ளை ஹைஸ்கூல். அப்போ கனக சபாபதினு ஒரு ஹெச்எம் இருந்தார், ரொம்ப நல்ல மனுஷன். அவர் எங்கள் அம்மா வந்து அழுகுறாங்க, ஏம்மா அரசு சட்டப்படி இதுக்கு மேலே உன் பையனை ஸ்கூலில் வைக்க முடியாதும்மா, கொண்டு போய் ஏதாவது கைத்தொழில் கற்றுக் கொடுத்து அவனை பிழைக்கிறதுக்கு வழியை காட்டுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டார்கள். இந்த ஆத்திரத்தில் ஹாஸ்டலில் இருந்து எங்களை வெளியே அனுப்பும்போது அந்த வார்டனை நாங்கள் 3-4 பேர் சேர்ந்து அடிச்சுட்டு பொட்டியை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதோட படிப்பு பாழாய் போனது. வீட்டுக்கு வந்து கிடைக்கிற கூலி வேலையெல்லாம் செஞ்சு, விறகு கடையில் வேலை செஞ்சுருக்கேன், மளிகை கடையில் வேலை செஞ்சுருக்கேன், அரிசி கடையில் வேலை செஞ்சுருக்கேன், பிறகு பில்டிங்கில் எல்லா வேலைக்கும் போயிருக்கேன். கொஞ்ச நாள் பெயிண்டிங் வேலை, கொஞ்ச நாள் கார்பெண்டர் ஒர்க், சித்தாள், பெரியாள், சென்ட்ரிங், எல்லா வேலைகளையும் செஞ்சேன். ஆனால் வாழ்க்கை மாறலை. சம்பாதிக்கிற காசுலெல்லாம் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து, அப்போல்லாம் விடிய சினிமா நடக்கும். ராத்திரிலெல்லாம் ஒரே டிக்கெட்டில் 2 படம் 3 படம் காட்டுவான். ஓடி போயிடுறது. வேலைக்கு ஒழுங்காக போகிறதில்ல, வீட்டில் ஒழுங்காக சாப்பிட்றதும் இல்லை, சினிமா மட்டும் வேணும். இப்படி என்னோடய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. கையில் சண்டே ஸ்கூல் போகிறேன்னு சொல்லிவிட்டு, யூத் மீட்டிங் போகிறேன்னு சொல்லிவிட்டு கையில் பைபிளோடு சினிமா தியேட்டருக்கு போனவன் நான். மளிகை கடைகளில் வேலை செய்யும்போது என்னை நம்பி ஓனர் விட்டுட்டு போவார், கொஞ்சம் பணத்தை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்குவேன். அதனால் அது ஒரு முறை கண்டுபிடிக்கப்பட்டு என்னை கட்டி வைத்து அடைத்தார்கள். எங்கள் அப்பாவை வர சொன்னாங்க, உன் பையன் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ பணம் திருடி இருக்கான், இவ்வளோ காசு குறையுது, நீ தான் கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பாவை மிரட்டினாங்க. சரி, அப்பா நம்மளை எப்படியும் காப்பாற்றுருவாருன்னு பார்த்தா, அவர் என்கிட்ட காசெல்லாம் கிடையாதுங்க, நீங்கள் அவனை என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டார். அவன் என்னை சாயங்காலம் வரைக்கும் கட்டி, தண்ணி கூட கொடுக்காமல் கட்டி வச்சு கடைசியாக வான் பண்ணி, நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வரணும் போன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை தாறுமாறாய் போனது. எனக்காக என்னுடைய தாயார்
7 வருடங்கள் 1971ஆம் ஆண்டு முதல் 77ஆம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் எனக்காக என்னுடைய தாயார் கண்ணீர் விட்டு ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ராத்திரில் சினிமா பார்த்துட்டு நடுராத்திரில் திருடனை போல் வந்து படுப்பேன். சில நேரம் ஏர்லி மார்னிங் வந்து படுப்பேன். அது வரைக்கும் என்னுடைய தாயார் தூங்காமல் பிள்ளை எப்போ வருவான்னு காத்துட்ருப்பாங்க. நான் வந்தோடனே படுத்து தூங்கிடுவேன். தூங்கின பிறகு என் தலை மேலே மெல்லமாக வந்து அவங்க வலது கை என் தலை மேலே வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, என் மகனை ரட்சியும், இவனை நான் உம்முடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், இவனை ரட்சியும் என்று சொல்லி ஜெபிப்பார்கள். சில நேரம் அவர்கள் கண்களில் தரையாய் கண்ணீர் வடியும். அந்த கண்ணீர் அவர்களுடைய கன்னங்களில் வடிந்து என் முகத்தில் வந்து விழும். உடனே விழித்து பார்ப்பேன். அவர்கள் எனக்காக ஜெபிப்பார்கள். உடனே திட்டுவேன் எங்கள் அம்மாவை, எதுக்கு எனக்காக இப்படி ஜெபம் பண்ணுறீங்க, எப்போ திருந்தணுமோ அப்போ நான் திருந்துவேன், எதுக்கு தேவையில்லாமல் இப்படி அழுதுட்டுருக்கீங்க என்று அவர்களை திட்டுவிட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிப்பேன். இப்படி 7 வருடங்கள் என்னுடைய தாயார் எனக்காக ஜெபித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபந்தான் ஜெயம். 1977ஆம் ஆண்டு மே மாதத்தில் ஒன்றும் இல்லை, வெளியில் ஒரு கடைசியாக நான் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் ஒரு இன்ஜினியருக்கு கீழே நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். ரொம்ப அலுப்பு. அந்த அலுப்போடு கூட ஒரு நாள் சனிக்கிழமை அஞ்சால் அலுப்பு மருந்துன்னு ஒன்று விற்கிது, இப்போவும் விற்கிது. மதுரையிலிருந்து கோபால் பல்பொடி கம்பெனிக்காரங்க தயாரிக்கிறாங்க. அந்த அஞ்சால் அலுப்பு மருந்து ஒரு பாக்கெட் தான் கொட்டணும். நான் என்ன பண்ணேன், டீ கடையில் போய் சைனா பால், அதுக்கு ஏன் சைனா பால்னு பேர் வச்சாங்கங்கிறது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியல. அந்த சைனா பாலை வாங்கிட்டு வந்து அதில் 2 பாக்கெட் அஞ்சால் அலுப்பு மருந்தை கொட்டி குடிச்சிட்டேன். அவ்வளவு உடல் வலி. அதை குடித்தா உடம்பு வலியெல்லாம் கேட்கும், நல்லா தூக்கம் வரும். அதுக்காக 2 பாக்கெட் கொட்டி கரைச்சி குடித்ததுனால அடுத்த அன்னைக்கு ராத்திரிலிருந்து எனக்கு வாந்தி பேதி. ஏறக்குறைய அருமையானவர்களே 2 மாதங்கள், மே மாதம்தான் நான் ரட்சிக்கப்பட்டது, அதற்கு முந்தையே இது ஆரம்பித்து விட்டது. கிட்டத்தட்ட ஏப்ரல் மே வாந்தி பேதி. சென்னையில் இருக்கிற பிரபலமான கேஎம்சி ஹாஸ்பிட்டல், ஜிஹெச் ஹாஸ்பிட்டல், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், தண்டையார்பேட்டில் இருக்கிற பேதி ஆஸ்பத்திரி, எல்லா ஆஸ்பத்திரிலையும் என்னை வச்சாச்சு. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்ப்பாங்க, வாந்தி பேதி நிற்கிற மாதிரி இருக்கும், வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் வாந்தி பேதி ஆரம்பிச்சிடும். இப்படியே 4 ஆஸ்பத்திரிலையும் பார்த்து கடைசியாக டாக்டர்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நாங்கள் குடியிருந்த வீடு வாடகை வீடு, வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு காலியாக இருந்துச்சு. அந்த வீட்டில் கொண்டு போய் என்னை போட்டுட்டாங்க. அந்த வீட்டிலையே எல்லா அசுத்தங்களையும் செய்து கொண்டு இவனை காப்பாற்ற முடியாது, எப்போ இவன் சாவான்னு காத்திருந்தார்கள். எலும்பும் தோலுமாகி ஏன்னா ஒரு ட்ராப் தண்ணி குடித்தா கூட உடனே ரிட்டர்ன் ஆகிடும். எதுவுமே சாப்பிட முடியல. மரணம் என்னை நெருங்கி கொண்டிருக்கிறதை நான் உணர்ந்தேன். ஒரு நாள் கை காலெல்லாம் செயலற்று போய், எப்பொழுது மரணம் வருமோ கண்களில் மாத்திரம் உயிர் பேசக்கூட பலன் இல்லை, கை காலை அசைக்க முடியவில்லை, எல்லாம் செயலிழந்து விட்டது. கண்கள் மாத்திரம் கருப்பு விழிகள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் செத்து போயிடுவான்னு எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் என்னுடைய தாயாரும் அவர்களோடு கூட சேர்ந்த வயது முதிர்ந்த ஒரு 4-5 தாய்மார்கள் என் அறைக்கு வந்து என் படுக்கையை சுற்றி அமர்ந்து கொண்டு, ஒரே துர்நாற்றம் ஈ மைத்து கொண்டிருக்கிறது, அதை பொருட்படுத்தாமல் என் படுக்கையை சுற்றிலும் என் தலைமாட்டில் ஒரு சகோதரி, என் கால் மாட்டில் ஒரு சகோதரி, இந்த பக்கம் ஒரு தாய்மார், இந்த பக்கம் ஒரு தாய் உட்கார்ந்து எனக்காக ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த வாலிப நாட்களில் ஏன் சாக வேண்டும்?
இவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தாரும். இவனை நம்முடைய ஊழியத்திற்காக அல்லவோ ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தலைமாட்டில் உட்கார்ந்திருந்த ஒரு சகோதரி தரிசனம் கண்டு சொல்லுகிறார்கள், இவனுடைய உயிரை கொண்டு போவதற்காக ஒரு அசுத்த ஆவி இதோ அவன் பக்கத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறது, நாம் எல்லாரும் ஊக்கமாக ஜெபிப்போம் என்று சொன்னபோது அவர்கள் பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து அந்நிய பாஷை பேசி இன்னும் ஊக்கமாய் அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அந்த கூரையின் மேல் இறங்குகிறதையும், அந்த கூரையை தாண்டி என் தலைமையில் அந்த வெளிச்சம் வந்து இறங்குகிறதையும் அவர்கள் தரிசனம் கண்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த வெளிச்சம் என் மேல் பட்ட உடனே அப்படியே எழுந்து உட்கார்ந்து நான் பேசின முதல் வார்த்தை, அம்மா பசிக்குது. அடுத்த வீடு தான், பக்கத்திலே வீடு. எங்கள் அம்மா ஓடி போய் சோறு பிசைஞ்சு கொண்டு வந்து என்னை ஊட்டி விட்டார்கள். ஒரு 2-3 உருண்டை சாப்பிட்டிருப்பேன். பிறகு அப்படியே படுத்து விட்டேன். அன்றைக்கு ராத்திரி நல்ல தூக்கம். சகோதரிகள் எப்போ ஜபத்தை முடிச்சுட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் விடியற் காலத்தில் நான் எழுந்திருக்கும்போது எனக்குள்ள ஒரு புதிய சுகம், வாந்தி நின்று போயிருந்தது, பேதி நின்று போயிருந்தது, எனக்குள்ள ஒரு புதிய பலன் உண்டாயிருந்ததை ஃபீல் பண்ணினேன். எழுந்தேன், உட்கார்ந்தேன், நடந்தேன். அம்மாட்ட போய் சொன்ன, அம்மா நான் நல்லா ஆகிட்டேன், சுகமாக இருக்கம்மா அப்படின்ட்டு. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை கட்டி பிடித்து கொண்டார்கள். மகனை, உன்னை ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்துருக்கிறேன், நீ சாக மாட்டாய் என்று எனக்கு தெரியும். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு நாள் என்னுடைய தாயார், நாளுக்கு நாள் என்னுடைய வாழ்க்கை மிக மோசமாய் போய் கொண்டிருக்கிறதை நினைத்து மிகுந்த கண்ணீரோடு கூட நெடுமுழங்காலில் நின்று 91ஆம் சங்கீதத்தை அவர்கள் வேதத்தை கையில் வைத்து கொண்டு நெடுமுழங்காலில் நின்று ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, இவ்வளவுதான் ஆண்டவரே, எல்லாம் முடிஞ்சு போச்சா? என் பையன் அவ்வளோதானா? திருந்த மாட்டானா? அவன் திரும்ப எனக்கு கிடைக்க மாட்டானா என்று கண்ணீரோடு ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், 91ஆம் சங்கீதத்தை வாசித்து பார். முழங்கால் நின்ற வண்ணமாய் 91ஆம் சங்கீதத்தை அவர்கள் பிரித்து வாசித்து கொண்டே இருக்கும்போது கீழே உள்ள வசனங்கள், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவன் ஒரு நாள் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி அவனை நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவேன் என்ற அந்த வசனத்தை சுட்டி காட்டி, இந்த வசனத்தின்படியே உன் மகனுக்கு நான் செய்வேன், பயப்படாதே என்ற ஆண்டவர் நேரடியாய் அந்த சங்கீதத்திலிருந்து அப்படியே ஆவியானவர் அரூபமாய் சொரூபமாய் எழுந்தருளி வந்து என் தாயாரிடத்தில் சொல்லிவிட்டு மறைந்து போனாராம். என் தாயார் வடித்த கண்ணீர் அந்த வேத பகுதி முழுவதும் நனைந்திருந்ததாம். எனக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ சாக மாட்டாய் என்று எனக்கு தெரியும் மகனே, உன் வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து விடு, சீக்கிரம் ஞானஸ்நானம் எடு என்று சொன்னார். அந்த வாரத்தில் ஆலயத்திற்கு சென்றேன், என்னை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்தேன். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பாஸ்டர் ஜேக்கப்னு ஒருத்தர், அவருடைய மகன் இப்பொழுது கல்பாக்கு ஏஜி சர்ச் பாஸ்டராக இருக்கிறார். அந்த வயது முதிர்ந்த ஒரு போதகர், கொஞ்சம் குனிந்த உருவம் கொண்டவர். அவர் கேஎம்சி ஆஸ்பத்திரி பக்கத்தில் இப்போ இருக்கு பாருங்கள், அந்த குளத்தில் எனக்கு பெயர் சூட்டினார், எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அன்று முதல் இன்று வரை இயேசுவுக்காக வாழ தீர்மானித்தேன். இந்த ஜான்னு பேர் வரத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் 6ஆம் வகுப்பு என்னை ஹாஸ்டலில் சேர்க்கணுன்னு எங்கள் அம்மா கொண்டு போய் பாஸ்டர்கிட்ட கேட்கும்போது அது ஒரு இடைப்பட்ட காலம். அதனால் இப்போ நினச்ச நேரத்தெல்லாம் ஸ்கூலில் சேர்க்க முடியாதும்மா, ஜூன் மாதத்தில் தான் பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்க முடியும், இன்னும் 6 மாதம் இருக்குது, அதனால் உன் பிள்ளைய எங்கள் வீட்டிலே விட்டுட்டு போ, இங்கே ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை
அதனால் அவன் இங்கே இருக்கட்டும், ஸ்கூல் திறந்தோன்னே அவனை ஹாஸ்டலுக்கு வில்லிவாக்கம் ஹாஸ்டலுக்கு நாங்கள் அனுப்பிடுறோன்னு சொல்லி என்னை அவர் வீட்டிலேயே வச்சுக்கிட்டார். காலஞ்சண்ட பாஸ்டர் PS செல்லதுரை. 6 மாதம் அவர் வீட்டில் நான் வேலைக்காரனாக இருந்தேன். அப்போ பாஸ்டம்மா, அவங்க பேர் ஆலிஸ் செல்லதுரை, அவங்க எங்கள் ஊருக்காரங்க, தஞ்சாவூர்காரங்க, ரொம்ப அன்பானவங்க, அருமையானவங்க. என் பழைய பேர் புகழேந்தி. அதனால் அவங்கள பேர் என்னன்னு கேட்டாங்க. புகழேந்தின்னு சொன்னேன். ஆனால் அவங்க வாயில் அந்த புகழேந்தினே வராது, பூலேந்தின்னே கூப்பிடுவாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, டே உன் பேர் என் வாயில் வரவே மாட்டேங்குது, உனக்கு ஏதாவது ஒரு கிறிஸ்தவ பேர் வைக்கணும்னு. அம்மா நீங்களே வச்சுருங்கம்மா அப்படின்னேன். கொஞ்ச நேரம் யோசித்தாங்க. சரி, நான் இனிமேல் நான் ஜான்னு கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. அதுவே எனக்கு பேராய் போயிற்று. இந்த இறையன்பு வி ஜான்ங்கிறது, இறையன்புங்கிறது ஒரு பட்டப்பேர். அந்த நாட்களிலே நாங்கள் ஒரே சபையில் அநேக ஜான் இருந்தோம். வித்தியாசம் தெரிய வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு இறையன்புங்கிறது கூட சேர்த்துக்கிட்டோம். பட் ரெக்கார்ட் பேர் ஜான் தான், வி ஜான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிறகு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேன். வாரம் தவறாமல் என்னோடய வாழ்க்கையிலே நான் உண்மையை சொல்லுகிறேங்க, 1977ஆம் ஆண்டு மே மாதம் முதல் இந்த நிமிடம் வரை ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட சபையை விட்டதில்லை. என்ன கஷ்டம் இருந்தாலும் சர்ச்சில் போய் உட்காந்துருவோம். அந்த நாட்களில் NSK நகர்லேருந்து புரசவாக்கம் போகிறதுக்கு 10 காசு இருந்தால் போதும் பஸ்ஸில். அன்னைக்கு பல்லவன் போக்குவரத்து கழகம். 10 காசு கூட இல்லாமல் எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் நானும் எத்தனையோ நாட்கள் நடந்தே போயிருக்கிறோம். காணிக்கு போட காசு இருக்காது. ஆமாம், சில நேரத்தில் காணிக்க வரிசையாக போய் பொட்டியில் போடணும், போக முடியாது, கையில் காசு இருக்காது. சில ஸ்பெஷல் மீட்டிங்கில் காணிக்க இருக்கிற இடத்துல எடுப்பாங்க, போடுறதுக்கு காசு இருக்காது. காணிக்கு போய் வர நேரத்தில் கண்ணை மூடிக்கிறது. இப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கை கடந்தது. காலையில் ஆராதனைக்கு போனோம்னா அப்போல்லாம் மத்தியான சாப்பாடு சர்ச்சிலே போடுவாங்க. மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு பிறகு அன்றைக்கு இருந்த பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்டெல்லாம் ஒரு 4 மணிக்கு தெரு பிரசங்கம் போவாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் போவேன். அவங்களோட போனால் ஒரு டீ பிஸ்கெட் கிடைக்கும். தெரு பிரசங்கத்தில் கலந்துக்கிட்டு டீ பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு சாயங்கால ஆராதனையில் கலந்துக்கிட்டு ராத்திரி நடந்தே திரும்ப வீட்டுக்கு வருவோம். சில நேரங்களில் சபையில் இருக்கிற யாராவது பணக்கார விசுவாசிகள் பார்த்தாங்கன்னா அவங்க எங்களை பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க. அது எப்பயாவது நடக்கும், இல்லைன்னா நடராஜா தான் ஸ்தோத்திரம், நடந்தே வீட்டுக்கு வருவோம். ஆனால் இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்கள் விட்டதே இல்லை. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல இன்று வரை நாங்கள் அதை விடாமல் செய்து வருகிறோம். அதற்கு பிறகு நாங்கள் கிராம ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அந்த நாட்களில் புரசவாக்கம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை சார்ந்த பிரதர் பால் டிரைவர், வைஷ்ணவா காலேஜில் வேலை செய்த பிரதர் பால் பீட்டர் ஆகிய அவர்களோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவின் கிராம ஊழியம் என்ற ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து அன்றைய நாட்களில் இந்த இப்பொழுது இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், பாண்டிச்சேரி போன்ற மாவட்டங்களில் எங்கள் கால்கள் படாத கிராமங்களே கிடையாது. என்னோடய வாலிப நாட்களில் 2 தோல்லையும் நிறைய ட்ராக்ஸ் வச்சுக்கிட்டு வீடு வீடாக ட்ராக்ஸ் கொடுப்பேன். நடுத்தருவில் நின்று இயேசு என்னை எப்படி சந்தித்தாருங்கிற சாட்சியை சொல்லுவேன். இப்படி ஏறக்குறைய 5-6 ஆண்டுகள் 3 நாள் லீவ் போட்டுருவோம், எங்கேயாவது ஒரு இடத்துல இறங்குவோம், அப்படியே ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடந்துக்கிட்டே இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி எங்கேயாவது ஒரு பெரிய ஊரில் பஸ் பிடிச்சி திரும்ப சென்னைக்கு வந்துடுவோம். இப்படி கிராமங்கள் தோறும் ஊழியம் செய்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் பார்க்கிறேன், நாங்கள் எங்கெல்லாம் கால் வச்சோமோ அங்கெல்லாம் இன்றைக்கு சபைகள் உண்டாயிருக்கு. நான் இப்பொழுது அந்த வழியாக போகும்போதெல்லாம் பார்க்குறேன், ஒரு காலத்தில் சபையே கிடையாது, இன்றைக்கெல்லாம் எல்லா கிராமங்களிலேயும் சபைகள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அதனால தான் வேதம் சொல்லுது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அது அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு நாங்கள் விதைத்த வசனங்கள் வீணாய் போகலை. அந்த கால் மிதித்த இடங்களிலெல்லாம் இன்றைக்கு கர்த்தருடைய சபைகள், ஒரு கூட்ட மக்கள் கர்த்தரை ஆராதித்து வருகிறார்கள். ஆண்டவர் என்னுடைய தாயார் என்னை முழுநேர ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்திருந்தபடியினால் 1983 டிசம்பர் வரை நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அவ்வப்போது ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். நான் பார்க்கலாம் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, யோசித்து கொண்டே இருந்தேன். பிறகு அடிக்கடி நான் வேலை செய்த இடங்களில் எனக்கு உடலில் காயங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. காயங்கள் ஏற்பட்டு இரத்தம் வடிகிற அளவுக்கு காயங்கள் எனக்கு ஏற்பட்டது. அப்போது ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் உன்னை இன்னும் பலமாய் அடிப்பதற்கு முன்னதாக வந்துவிடு. ஆகவே 1984 ஜனவரி மாதம் நான் என்னை முழுநேர ஊழியத்திற்கு நான் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1984 முதல் இன்று வரை ஏறக்குறைய 39 வருடங்கள் இந்த முழுநேர ஊழியத்தில் ஆண்டவர் எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல், யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல், ஒண்டியா விசுவாசத்தில் நின்று இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். என்னுடைய ஊழியத்தினுடைய பெயர், பதிவு செய்யப்பட்ட பெயர் ஜீசஸ் கேரத் காஸ்பல் மிஷன். சபையினுடைய பெயர் ஜீசஸ் கேர்ஸ் அசம்பிளி. இந்த ஊழியத்தை ஆரம்பித்து 1984 நான் இப்பொழுது இருக்கிற சென்னை அண்ணா நகர் மேற்கு விரிவாக்கம் பாடி புதுநகர் என்ற பகுதியில் சபைகள் இல்லாத ஒரு ஏரியா. இது புதிதாய் உண்டான ஒரு ஊர். 1977 தான் அந்த ஊரே உண்டாச்சு, பாடி புதுநகர். அந்த ஊரில் சபைகளே இல்லை. அங்கே ஒரு சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் பிரயாசப்பட்டு என் தலைமை போதகரிடத்தில் கேட்டேன். அவர் சொன்னார், அங்களுக்கு பிரான்ச்சு சபையெல்லாம் ஆரம்பிக்க முடியாது, உங்களுக்கு வாரம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு பஸ் ஃபேர் வேணால் நான் தந்துடுறேன், எல்லோரும் இங்கே தான் வரணும், தலைமை சபைக்கு தான் வரணுன்னார். அப்புறமா இன்னொரு ஸ்தாபனத்தில் சேர்ந்து அவங்கள சர்ச்சு கட்டி கொடுங்கன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, அந்த இடத்த எங்கள் பேருக்கு எழுதி கொடுங்க, நாங்கள் சர்ச்சு கட்டி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இப்படி ஒரே குழப்பமாக இருந்தது. அப்போ இருக்கிற இந்த பலத்தோடு போ என்ற வசனத்தின்படி எங்கள் கையில் இருந்த காசை போட்டு ஒரு சின்ன குடிசை போட்டு அன்றைக்கு இந்த சபை ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அருமையானவர்களே, ஆரம்பித்த செப்டம்பர் மாதம் ஜெப வீடு ஆரம்பிக்கப்பட்டது. காலஞ்சென்ற அன்றைய ஐபிசி தலைவர் பாஸ்டர் MS ஜோசப் ஐயா அவர்கள்தான் வந்து திறந்து வைத்தார்கள். என்னை பாஸ்டராக அபிஷேகம் பண்ணினார்கள். டிசம்பர் மாதம் சென்னையில் ஒரு பலத்த மழை, பெருவெள்ளம், பக்கத்து ஊர் தண்ணீரெல்லாம் எங்கள் ஊர் பக்கமாய் வந்து அடுத்த 5 மாதங்களில் அந்த ஆலயம் அப்படியே இடிந்து விழுந்து போனது. மறுபடியும் அந்த ஆலயத்தை எடுத்து கட்டினோம். பாதி ஓலை பாதி ஓடு. மறுபடியும் 1986 சென்னையில் ஒரு பெரிய புயல் மழை. அந்த புயல் காற்றில் மறுபடியும் 2வது ஜெப வீடு இடிந்து விழுந்தது. 3வது 1986 அங்கே நாங்கள் இருக்கிற பகுதியில் நிறைய சூளை, செங்கல் சூளை இருந்தபடியினால் காக்கல், அரைக்கல், முக்காக்கல் வாங்கி ஒரு மழையினால் சேதப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினோம். அந்த ஆலயத்திலே தான் 1996 முதல் 1999 வரை அந்த ஆலயத்திலே தான் நாங்கள் கர்த்தரை ஆராதித்து வந்தோம்.
அதற்கு பிறகு அந்த ஆலயம் நிரம்பி விட்டபடியால் பிறகு நாங்கள் பெரிய ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பி 1999ஆம் ஆண்டு அந்த பழைய ஆலயத்தை இடித்துவிட்டு இன்றைக்கு 3 தலங்கள் கொண்ட ஒரு பெரிய ஆலயத்தை கட்டும்படி ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். 2000ஆவது ஆண்டில் அந்த ஆலயத்தை 10 காசு கடன் இல்லாமல், யாரிடத்திலும் கையேந்தாமல், விசுவாசத்தோடு ஜபத்தோடு ஏழை எளிய திக்கற்ற விசுவாச மக்களை கொண்டு, இன்றைக்கும் அதை நினைத்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அன்றைக்கு ஏறக்குறைய 22 ஆண்டுகளுக்கு முன்பு 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். தற்சமயம் அந்த ஆலயத்தில் தான் நாங்கள் கர்த்தரை ஆராதித்து வருகிறோம். எங்களுக்கு கீழாக சபைகளே இல்லாத 7 கிராமங்களில் கிளை சபைகளை நடத்தி வருகிறோம். அது மட்டுமல்ல அருமையானவர்கள், 3 அநாத பிள்ளைகளை நாங்கள் எடுத்து வளர்க்கிறோம். இயேசு விசாரிக்கிறார் என்கிற மாதாந்திர பத்திரிகை நடத்துகிறோம். விசுவாசிகளுக்காக இயேசு விசாரிக்கிறார் என்ற பத்திரிகை நடத்துகிறோம். போதகர்களுக்காக மேய்ப்பனின் கோல் என்ற பத்திரிகை நடத்துகிறோம். இதுவரையும் 25 புத்தகங்களை நான் எழுதி வெளியிட ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல் சென்னை பட்டணத்தில் கஷ்டப்பட்ட எங்களை கொண்டு கர்த்தர் இவ்வளவு காரியங்களை செய்து வருகிறார் என்றால் யோசித்து பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். அவர் எளியவனையும் சிறியவனையும் குப்பையிலிருந்து உயர்த்தி அவர் பிரபுக்களோடு சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற தேவன் அல்லவா? அழைத்தவர் எவ்வளவு உண்மையுள்ளவர். ஒரு நாள் நடு ரோட்டில் நின்று எங்கள் சர்ச்சை அப்படி அண்ணாந்து பார்த்தேன். அப்போ எனக்குள்ள ஆண்டவர் பேசுகிறார், நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு உன் தாயினிடத்தில் நான் சொன்ன வார்த்தை, உன் மகனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். அப்படியே என்னை எல்லாம் நொறுங்கி அப்படியே கண்ணீரால் ஆண்டவருடைய பாதங்களை நான் கழுவ கடமைப்பட்டிருக்கிறேன். அடிக்கடி நான் சர்ச்சு ஃபுல் வீட்டில் போய் நின்று இப்படி சொல்லுவேன், ஆண்டவரே இந்த இடம் என் இடம் இல்லைப்பா, உங்கள் இடம். இந்த கட்டடம் ஏன் கட்டடம் இல்லை, உம்முடைய கட்டடம். இங்கே வர ஜனங்கள் ஏன் ஜனங்கள் இல்லை, உம்முடைய ஜனங்கள். இந்த ஊழியம் ஏன் ஊழியம் இல்லை, உம்முடைய ஊழியம் என்று அடிக்கடி நான் சொல்லுவேன். மேன்மை பாராட்ட இடம் இல்லை. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வசனத்தை நான் அடிக்கடி நினைப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நிலைமை இதுதான். இதற்கு இடையில் என்னை ஆர்டினேஷன் பண்ண பாஸ்டர் அவர்கள், அப்போ நான் வாலிபனாக இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், சர்ச்சுக்கு நிறைய பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வரும், நீ பேச்சுலராக இருக்கக்கூடாது, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐயா நீங்களே பாருங்கய்யா அப்படின்னு சொன்னேன். அவரே எனக்கு பெண் பார்த்து நல்ல ஒரு ஆவிக்குரிய மகளை அவர் தலைமையிலேயே எனக்கு 1985ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஐநாவரத்தில் இருக்கிற ஐபிசி சபையில் என்னுடைய பரிசுத்த விவாக ஆராதனை நடைபெற ஆண்டவர் உதவி செய்தார். நாங்கள் திருமணமாகி 38 ஆண்டுகள் நானும் என் மனைவியும் சந்தோஷமாக இருக்கிறோம். 3 பிள்ளைகள். மூத்த மகள் சலோமி, ஜோகன்னாள் சலோமி, 2வது மகள் ஜான்சி ஃபீபி, 3வது மகன் ஜான் ஜபராஜ் ஆகிய 3 பிள்ளைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். மூத்த மகளுக்கு பாஸ்டர் காலஞ்சென்ற பரிசுத்தவான் பாஸ்டர் சாம்சுந்தரம் ஐயா அவர்கள் தலைமையில் அவருடைய சபையில் ஒரு ஊழியக்காரனுக்கே திருமணம் செய்து வைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவர்கள் இப்பொழுது கோயம்புத்தூரில் புளியக்குளம் என்ற இடத்தில் பெத்தேல் ஏஜி சர்ச் அப்படிங்கிற சபையில் என்னுடைய மருமகனும் மகளும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு 2 பிள்ளைகள். 2வது மகள் ஜான்சி ஃபீபி, அவளுக்கும் பாஸ்டர் தாமஸ்ராஜ் ஐயா அவர்கள் தலைமையில் புரசவாக்கத்தில் உள்ள ஏசிய தலைமை சபையில் விவாகம் நடைபெற்றது. அவர்கள் கடலூரில் அவர்கள் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் மிஷன் அப்படிங்கிற ஒரு ஊழியத்தை நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு பையன். 3வது மகன்
ஜான் ஜெபராஜ், அவனுக்கும் கர்த்தருக்குள்ளே திருமணம் நடந்து அவனுக்கு ட்வின்ஸ் 2 பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். லண்டனில் போய் ஒரு வருஷம் பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு வந்தான். இப்போ தற்சமயம் வேலை செய்து கொண்டே என்னோடு கூட எனக்கு உதவியாக இருந்து வருகிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய தாயார் என்னோடு கூட இருக்கிறார்கள். அன்றைக்கு எப்படி ஜெபித்தார்களோ அதே போல இன்றைக்கும் இந்த 84 வயதிலேயும் எப்போதும் அதே போல் அழுது கொண்டே ஏதாயிலும் ஒரு பிரச்சனை, ஊழியத்திலேயோ குடும்பத்திலேயோ பிரச்சனை என்றால் கண்ணீரோடு உட்கார்ந்து ஜெபிக்கிறார்கள். நான் ரட்சிக்கப்படுவதற்காகவும் அன்றைக்கு ஜெபித்தார்கள். இன்றைக்கும் நான் உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார்கள். இப்படி நான் எங்கேயாவது பிரசங்கம் பண்ண போனாலும் எனக்காக முழங்கால நின்று என் மகன் எங்கே போனாலும் ஒழுங்காக உண்மையாக ஊழியம் செஞ்சுட்டு வரணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு தாயை கர்த்தர் கொடுத்ததற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்கு எந்த வெளிநாட்டு உதவியும் இல்லை, யாரும் என்னை கை தூக்கி விடவில்லை. கர்த்தரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து இதுவரை என்னை நடத்தினார், என்னை போஷித்தார், என்னை ஊழியத்தில் உயர்த்தினார். அவருக்கென்று அநேக காரியங்களை செய்யும்படி இன்றைக்கும் என்னை அவர் நடத்தி கொண்டு போகிறார். ஆகவே அருமையாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த கிரைஸ்ட் காலிங் தொலைக்காட்சி நேயர்கள், எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். பிரதர் டேனியல் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சியை நான் வெகுவாய் பாராட்டுகிறேன். கர்த்தர் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியம் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பலுகி பெருகுவதாக. ஜெபத்தினாலும் பொருளாதாரத்தினாலும் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை நீங்கள் தாங்கும்படி ஆதரிக்கும்படி போதகராகிய நான் உங்களை அன்பாய் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த சாட்சியில் எதையும் நான் கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. அருமை உண்மையை சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக இந்த சாட்சி உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை சோற்றுக்கு வழி இல்லாமல் இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் இந்த அளவுக்கு உயர்த்தி இருப்பாரே, ஆனால் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த கிறிஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்கள் சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.